ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் ஏஞ்சலின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ மெட்ராஸ் ப்ராட்பீன்ஸ் ப்ரான் தொக்கு. இந்த ப்ரான் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னா, ப்ரான்ஸ் 1/2 kg, ஆனியன் 2, டொமேட்டோ 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு. வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க, தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க, அவரைக்காயும் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க, பட்டர் எடுத்துக்கோங்க, இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஆயிலும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா குக் ஆகட்டும். பட்டர் இல்லாதவங்க வெறும் ஆயிலில் கூட பண்ணிக்கலாம். பட்டர் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், வெங்காயம் கொஞ்சம் குயிக்காக வதங்கிறதுக்காக. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நான் எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணிருக்க சில்லி பவுடர் நானே வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி 50% குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரான்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன். நான் இந்த ப்ரான்ஸ் எல்லாம் ஆல்ரெடி டீவெயின் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தேன். எல்லா சீ ஃபுட்ஸுமே இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வைக்கும் போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ப்ரான்ஸ் ஒரு 50% குக் ஆனதும் நான் கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவரைக்காயோடு இந்த ப்ரான் சேர்த்து செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அவரைக்காய் சாப்பிடுவாங்க.
இப்போ நான் ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை எதுக்கு நான் ஆட் பண்ணேன்னா அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதோட அந்த அவரைக்காவோட கலர் நல்ல க்ரீனிஷாக இருக்கும் டிஷ்ஷில். இப்போ கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ப்ரானும் அந்த அவரைக்காவும் நல்லா குக் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கொஞ்சம் கிரேவியை திக் பண்ணிக்கிறேன். இப்போ கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கிறேன். அதோட ஒரு ஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், பார்க்கவும் டிலைட்ஃபுல்லாக இருக்கும். ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.